நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களை ஏமாற்றி கிட்னியை தானமாக பெற்று விற்பனை செய்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கறிஞர் செந்தில்வேல் என்பவர் முறையிட்ட நிலையில் மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் கிட்னி நடைபெற்ற குறித்து சிபிஐ விசாரணை உத்தரவிட வேண்டும் என மனுவை அவசர வழக்காக விசாரிக்க மதுரை அமர்வு முறையீடு செய்யப்பட்டது. அதை மனுவாக தாக்கல் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் நீதிபதி கூறியுள்ளனர். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி எஸ்.எம். அருள்முருகன் முன்பாக மனுதாரர் தரப்பில் சதீஸ்வரன் என்பவர் தரப்பில் வழக்கறிஞர் செந்தில்வேல் இந்த முறையீட்டை வைத்தார். பரமக்குடி சேர்ந்த சதீஸ்வரன் மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் வெளிச்சத்துக் கொண்டுள்ள சட்டவிரோத சிறுநீரக விற்பனை மோசடி தொடர்பாக மிகவும் ஆபத்தான தீவிரமான பிரச்சனை உள்ளது. பள்ளிப்பாளையத்தில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் சாய ஆலைகளில் ஈடுபட்டுள்ள பல ஏழை தொழிலாளர்கள் தரைகள் மருத்துவ மற்றும் மருத்துவ அடைய நன்கு ஒத்துழைக்கப்பட்டு வளைப்பால் தோண்டப்பட்டு சிறுநீரக தானம் செய்பவர்களாக சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர்கள் நிதி போராட்டத்தை அறிந்த இடைத்தரகர் சிறுநீரக தானத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சலுகை வழங்கி அவர் தயாரித்தவர். இது மனித உறுப்புகள் மற்றும் திசுக்களை மாற்ற அறுவை சிகிச்சை சட்டம் 1994 எதிரானது. எனவே மேலும் மனித உறுப்புகளின் வணிக ரீதியான பரிவர்த்தனை தண்டனை வழங்குகிறது. குறிப்பாக பெரம்பூர் கனர்ச்சி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் திருச்சியில் உள்ள சேதார் மற்றும் 2 மருத்துவமனைகள் இந்த மோசடி ஈடுபட பயன்படுத்திவிட்டனர். எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கூறுகின்றார். இதை மனுவாக தாக்கல் செய்தார். வழக்கை விசாரிப்பதாக நீதிபதிகள் கூறியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.